நீங்க உள்ள ஓட்டு போட்டு யாருக்கு ஓட்டு போடலாம் சொல்லுங்க. அதெல்லாம் பதட்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறீங்க. என்ன எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? ஒரு எக்ஸைட்டடாக ஃபீல் ஆச்சு. உள்ள போனப்போ எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டு? ஓட்டு போட்டது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் டைம் போடுறதால. ஸோ திருப்தியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போடுறதால. ஏன்னா பிடிச்ச நம்பருக்கு யாராக இருந்தாலும் சரி எனக்கு போடுறது நல்லா தான் இருந்தது. ஸோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். எதிர்பார்த்தீங்களா உள்ள இப்படி தான் இருக்கும்? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணான்னு நினச்சேன். ஓரளவுக்கு கரெக்டாக மூவ் பண்ணாங்க ஆளுங்களை. ஸோ போலீஸ் சார் நல்லபடியாக பண்ணாங்க. அது எதுவும் குறை சொல்ல முடியாது. வெளியே இருக்க ஆளுங்களும் சரி, ஆர்மி ஆஃபீஸரும் சரி, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உள்ளே போனது உங்களுக்கு? இல்லை, இந்த தடவை கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு போடுறதுக்கு. இப்போ மார்னிங்கெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும். இப்போ கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது, என்ன பண்ண போகிறேன் எதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சில் தான். உள்ளே எல்லாம் எப்படி இருந்துச்சு? உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக பண்ணுறனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான், அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அவ்வளோலாம் ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கிற இடத்துல நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். எப்படி ஃபீல்? அதான் ஃபஸ்ட் டைம் போடுறனால அது ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்தது. பட் ஆனால் நமக்கான உரிமை. ஆமாம் நமக்கான உரிமையோட. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் voting here. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதான். எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நான் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம எதுவும் இதுவாலாம் இல்லை. ஹாப்பி, நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஆமாம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறதும் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வேறு எதுவும் இல்லை. ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் பார்ப்போம், மாற்றம் இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க, பார்ப்போம். உள்ளே போனப்போ எப்படிலாம் இருந்துச்சு? அது ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா கைட் பண்ணாங்க, என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மாட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குமா, எக்ஸாம் ஹால் போகிற மாதிரி அப்படிலாம் ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, ஏதோ ஒரு மாற்றம். ஹாப்பியாக தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் போடும்போது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. யாருக்கு லைக் நம்ம யோசிச்சு வச்சுருக்கேன் நான் யாருக்கு போடணும்னு. ஆனால் அங்கே போனே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போட்டு வந்துட்டேன். அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல் தடவை, ஏன்னா பல பேர் வந்து ஓட்டு போடாமல் இருக்காங்க யங்ஸ்டரில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. மற்ற யங்ஸ்டருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து லைக் வேர்ல்டு வந்தால் இப்போ கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் இப்போ ஓட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னா இப்போ சான்ஸ் அப்படி எதுவும் இல்லைன்னா ட்ரை பண்ணுங்க. எதுனா லிஸ்ட் இருந்தால் கூட இப்போ போடலாம். ட்ரை பண்ணி ஓட்டு போடுங்க, வேர்ல்டு சேஞ்ச் ஆகலாம். அதுதான் சொல்ல வரேன். இல்லை, பல அரசியல் தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதை கேட்டு ஓட்டு போட்டிங்களா, இல்லை நீங்களே வந்து ஓட்டு போடணுன்னு ஓட்டு போட்டீங்களா? பல பேர் சொல்கிறாங்க, அது ஓகே தான். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும் யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ யார் வரணும்னு தெரிஞ்சே போடுங்க. யோசிங்க ஃபஸ்ட்டு, யார் வந்தால் சேஞ்ச் ஆகும் வேர்ல்டுன்னு. அப்படி இருந்தவங்க இருந்ததுனால நல்லா இல்லை சொல்கிற வரைக்கும். இப்போ நல்லா யோசிச்சு போடுங்க, அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் போக போக ஓட்டு போட நல்லா இருந்துச்சு. இப்போ கூட போட்டு தான் வந்திருக்கோம். இல்லை, பல யங்ஸ்டருக்கு வந்து நம்ம சொல்லக்கூடியது என்ன, முதல் தடவை நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். மற்ற யங்ஸ்டருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? மற்ற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க தான். பட் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் தான் வந்து முடிவு பண்ண வேறு டைம் இது. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் ஓட்டு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் கரெக்டான ஆள், யார் சரியான ஆளுங்கன்னு கரெக்டாக ஓட்டு போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வருங்க. கடந்த முறையோட இந்த முறை அதிக வாக்குப்பதிவு ஆயிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி வாக்குப்பதிவுன்னு எனக்கு தெரியும், பார்ப்போம். மே 5ஆம் தேதி ரிசல்ட் வந்தாதாங்க தெரியும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.